அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய சேட்டைகள். மனைவி சண்டை போடுவதால் சாக போகிறேன், மலையில் ஏறி தற்கொலை மிரட்டல், எடுத்த கொத்தனார், 2 மணி நேரம் போக்கு காட்டியதால் பரபரப்பு. தூத்துக்குடி கொத்தனார். புதபாண்டி அருகே அழகிய பாண்டிபுரம் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மீண்டும் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த மணிக்குமார் 8ஆம் அடி பகுதியில் உள்ள சுமார் 2 ஊர்களை மலையில் ஏறி நின்று போராட்டம் பண்ணிருக்காரு. சும்மா வீட்டுல சண்டை போட்டிருக்காங்க. ஆடி ஆஃபர் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. ஆமாதான் அவர் மிரட்டணும் போயிருக்காரு. ஆமா, குதிக்கணும் போறவர் யாரும் பார்க்காதப்ப மேல யாரும் குதிச்சு போயிரு. அவர் குதிக்கன்னு போகல, மிரட்ட போனவரு. மது பழக்கத்தால் பெரும் பாதிப்பு. கல்லீரல் சேதமடைந்தால் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழக்கும். அதனால மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. யாரும் குடிக்காதீங்க. அவங்க விற்பாங்க, அவங்க தடுக்க மாட்டாங்க. நீங்க குடிக்காம இருங்க. சொல்றாங்க குடிக்காம இருக்கட்டும். சென்னையில இருந்து புறப்பட்ட விமானத்தில் அவசர கால கதவை திறக்க முயன்ற IIT மாணவர் போலீஸ் விசாரணை. சரி, ஒழுங்கா ஒர்க் ஆகுதான் இல்ல. சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் தான் பக்கத்துல இருக்காரு. அப்ப இவரு தானே திறக்கணும். அதனால திறந்து ட்ரை பண்ணிருப்பாரு. சில அப்படி இல்ல, சில பஸ்ல எல்லாம் அந்த டோர் பூட்டாதலானே அதான் செக் பண்ணி பாத்துருப்பாரு. புதுக்கடை பஸ் ஸ்டாண்டை புறக்கணிக்கும் அரசு பஸ்கள். ஏன் அப்படி பண்றீங்க? உள்ள போங்கயா. பஸ் ஸ்டாண்ட் எது கட்டி விட்டுருக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போகாம வெளியே நிப்பாட்டி ஆள்ல ஏத்தி இறக்கிட்டு வராங்க. அப்படியே போயிடுறாங்க. நம்மள மாதிரி ஊருக்கு புதுசா போய் நிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நின்னுட்டு பாவம் வந்து நிக்கணும். பீகார்ல மக்களுக்கு மட்டும் கிடையாது, நாய்களுக்கும் இருப்பிட சான்றிதழ் கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஊர்லயும் ஒரு போராட்டம் பண்ணி நம்ம தெரு நாய்களுக்கும் ஒரு இருப்பிட சான்றிதழ் வாங்கணும். வீடியோ வைரலானதால் அதிகாரி மீது மாநில அரசு வழக்கு. நிறைய பேர் நம்ம ஊர்ல நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. லைசன்ஸ் வேற, இருப்பிட சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. லைசன்ஸ் வைக்கலாம். இருப்பிட சான்றிதழ் மனிதர்கள் தான் கொடுப்பாங்க. இந்த இருப்பிட வருமான சான்றிதழ், வருமான சான்றிதழ் வேற, இருப்பிட சான்றிதழ் வேற. நமக்கு ஆதார் கார்டு, ஐடி கார்டு மாதிரி ஐடி கார்டு அதுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இருப்பிட சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இரணியலில் சூதாடிய 6 பேர் மீது வழக்கு. நீங்க ஏன் இந்த மாதிரி வழக்கு போடுற இதெல்லாம் விளையாடுறீங்க? வீடியோ கேம் ஏத்தி விளையாடி கொண்டாடி தாலி விளையாடுங்க. வீட்டுல இருக்க நகை எல்லாம் கொண்டு வித்து அடவான வச்சு அதுல தொலைங்க. நிறைய பணம் போயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிருங்க. அவங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா 10 ரூபா 20 ரூபா வச்சு இது மாதிரி போலீஸ் பிடிக்கிற விளையாடாதீங்க. அதுல எவ்வளவு பிடிச்சிருக்காங்க? இருந்து ரொக்க பணம் ரூபாய் 4000 மற்றும் சீட்டு கட்டுகளை போலீசார் கைவிட்டாங்க. 4000 பிடிச்சி சீட்டு கட்டு பிடிச்சிருக்காங்க. இது உலக வரலாற்றுல ஒரு பெரிய சாதனை. 4000 பிடிச்சிருக்காங்க. நீ எதுக்கு 1000 வாடி, லட்சக்கணக்கில் செல்லுல எடுத்து போடு. அப்பதான் போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்க. பிரசவத்திற்கு போராடிய பசுமாடி துடிதுடித்து பலி. விவசாயி புகார் மீது அதிகாரிகள் நேரில் விசாரணை. தகர கொட்டகை மீது மின்சார கம்பி அறுந்து விழுந்ததால் ஏற்பட்ட பீதி. உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 2 பேர் பலி, 36 பேர் காயம். ஷாக் அடிக்கல. தகர கொட்டையில கம்பி விழுந்தவன அடிச்சிருமோ அப்படின்னு பயந்து ஆளுக்கு இடிச்சு தள்ளி எடுத்து 2 பேரை கொண்டுட்டாங்க. 7 நாட்கள் இரவு பகலாக 170 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி மங்களூர் மாணவி புதிய உலக சாதனை. 170 மணி நேரம். விழிஞ்சம் துறைமுகம் வந்த பிறகு குமரி மாவட்டம் வழியாக செல்லும் கண்டெய்னர் லாரிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு. அந்த பைபாஸ் ஃபுல்லாவே பார்க்கிங் பார்டரா மாறிய 4 வழி சாலை. என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் பார்க்கிங் கட்டணம் வசூல் பண்ணிடணும். அரசாங்கம் இது ஒரு நல்ல ஒரு இதா எடுத்து ஒரு ஓரமா வண்டிகளை விட்டு பணம் சம்பாதிக்க வழியை பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருமானம் வரட்டும். குமரி சாலை விபத்துகளில் இளைஞர்கள் மரணம் அதிகரிப்பு. இளைஞர்கள் பைக்குகளில் அதிவேகமாக செல்ல வேண்டாம். SP ஸ்டாலின் அறிவுறுத்தல். திருநெல்வேலூர் சம்பவம். ஒரு அக்காவை காதலிச்சானே ஒருத்தனை வெட்டி கொண்டு போட்டான். நான் உங்க அக்காவை வெட்டி கொள்ளணும், அவனை ஏன் கொள்ளணும்? இதுக்கு என்ன தடையா இருந்திருக்குன்னா ஜாதி தான் தடை. அவன் ஜாதி தான் பிரச்சனை, வேற எந்த தடையும் இல்ல. ஜாதி தடை. கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு. பெட்ரோல் ஊற்றி பெண் தீக்குளிக்க முயற்சி. மகளை மீட்டு தர கேட்டபோது போலீசார் தாக்கியதாக குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் மதம் மாற்ற சட்டத்திட்டத்தின்படி கன்னியாஸ்ரீ கைது. இவங்க போய் அங்க போய் மதமாற்றம் பண்ணிருக்காங்க. எங்க மதத்துக்கு வாங்க, எங்க மதத்துக்கு வாங்கன்னு. சத்தீஸ்கர் சமாஜத்துல அது ஒரு தனி ஒரு சட்டமாவே போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல பண்ணிக்கலாம், ஆனாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா தடுத்து விடுவாங்க. மற்றபடி எங்க சட்டம் தனியா இல்ல. நீடாமங்கலம் அருகே டயர் வெடித்து பள்ளத்தில் கார் பாய்ந்ததில் குமரியை சேர்ந்த பெண் பலி. வேளாங்கண்ணிக்கு சென்று விட்டு வீடு திரும்பும்போது பரிதாபம். எவ்வளவு ஆசைகளோட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆப்பிள் நிறுவனம் 30,000 கோடியில மின்னணு உதிரிப்பாக ஃபேக்டரி தொடங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் இருக்கு. குண்டில்களை உடைத்து திருட்டு. ராஜாக்கமங்கலத்தில் நடந்த கொலையில பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு. அந்த வியாபாரியை கொல்லதுக்கு ஏற்கனவே 2 தடவை ஐடியா பண்ணி செயல்படுத்த முடியாம 3வது முறை தான் கொண்டிருக்காங்க. அப்ப அவரை கொல்ற அளவுக்கு என்ன பெரிய அளவு அங்க பெரிய இது இருந்திருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம அதை நல்லா ஆழ்ந்து படிக்கணும். பள்ளியை ஆய்வு செய்ய வந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கொலை. கூலிப்படையினருடன் தனியார் பள்ளி தாளர் சரண். அவங்க சித்தப்பா கொலைய விசாரிக்க போயிருக்காரு. கருங்கல் அருகே குளியல் அறைக்கு சென்ற மத போதகர் திடீர் சாவு. சிவகிரி அருகே கிணற்றில் முதியவர் சடலம் மீட்பு. நன்றி. நன்றி.